ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கத்தில் சுதேசி இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது 1905 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சுதேசி இயக்கத்தோட ஒரு தீம், ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, சுதேசி ஆதரி விதேசிய புறக்கணி. சுதேசி என்பது சொந்த நாடு, அதாவது சுதேசினா சொந்த நாடுங்கிறது தான் பொருள். இதில் கான்செப்ட் என்னன்னா, நம்மளுடைய மக்கள், இந்திய நாட்டு மக்கள் இந்தியர்கள் உருவாக்கின பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆங்கிலேயர் உருவாக்கின பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு ஆங்கிலேய பொருட்களை பயன்படுத்தலைன்னா அவங்களோட வியாபாரம் எதுவுமே இருக்காது, அவங்க நம்ம நாட்டை விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சுதேசிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து தென்னிந்தியாவில் நம்ம தமிழர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் தூத்துக்குடியை சேர்ந்த வஉசி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் காளியோ எஸ்எஸ் லாவோங்கிற ஒரு கப்பலே வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில விட்டுட்டாங்க. ஸோ இதில் மீனிங் என்னன்னா, இந்தியர்கள் இந்திய கப்பலை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் பண்ணல, இது ஒரு கூட்டு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. ஸ்வஸ்திக் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிங்கிற எஸ்எஸ்என்சிங்க ஒரு கூட்டு நிறுவனமாக பதிவு செஞ்சிருந்தாங்க. இதோட வந்து முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். இதை 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25 ரூபாய் வீதம் இந்தியா, இலங்கை, ஆசிய கண்டங்களை சேர்ந்த அனைவருக்கும் விற்பனை செஞ்சாங்க. அதுக்கடுத்து இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தோட பெரிய பங்குதாரராக பாண்டித்துரையும் ஹாஜி பகீர் முகமதும் இருந்திருக்காங்க. நன்றி.